வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. குத்து வெறும் கொலை உருமா கிடக்கிறான். இவனை நம்பி 5 லட்சம் டாக்டர் கிட்ட ஆபரேஷனுக்கு கட்டலாமா வேணாமா? 5 லட்சம் கட்டி வேஸ்ட் ஆயிட்டா பணமும் வேஸ்ட், வரதும் பிரேதமா தான் வருவாரு. அதனால எங்க அப்பாவுக்கு எப்படி கட்டலாம், பணம் கட்டலாமா வேணாமா அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான பொசிஷன் தான். ஏன்னா கட்டுன்னு சொன்னாலும் ஏதாவது மண்டை போட்டோம் அப்படின்னாக்கா 5 லட்ச ரூபா ஒன்னால தான் கெட்டுது அப்படின்ட்டுருவோம். அதே மாதிரி கட்டி பொழைச்சிட்டா நல்ல பேர் வரும். அப்ப இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, குரு சொன்ன மாதிரி வெளியே கவனி அப்படிம்பாரு. அப்ப இந்த பட்சிங்களை நாம பார்க்கணும். காக்கா, குருவி, நாய், பூனை, ஆந்தை, கருங்குருவி, பாம்பு, பல்லி இதெல்லாம் கவனிங்க. நமக்கு ஏதாவது அசரீரியா ஒரு சிக்னல் கொடுக்கும். கரெக்டுங்களா? அப்ப முன்னாடி ரோட்ல ஒருத்தர் சைக்கிள்ல போயிட்டு இருப்பான். டேய் நில்டா அப்படிம்பா. அப்ப பணம் கட்டாத, 5 லட்ச ரூபா வேஸ்ட் அப்படிங்கும். அப்ப இதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு அந்தனர் ஒருத்தர் பித்தளை சிலைய உரிக்கிறதுக்கு உருக்கி ஊத்தி அந்த சிலை பதம் வரத்துக்கு தயார் பண்ணிட்டு வராரு. அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஐயா 5-6 தடவை ஊத்தி இந்த பித்தளை சிலையை உருக்கி ஊத்துறேன், பதமே வரமாட்டேங்குது. ஒண்ணு முருகு பதமா போயிடுது, இல்லைன்னா இலகை பதமா போயிடுது. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப மனசு வேதனையா போயிடுது. உருக்கி உருக்கி ஊத்துறாரு, பதமே வரமாட்டேங்குது. அதாவது சிலை வடிவம் வரமாட்டேங்குது. அப்ப இறைவா ஏதாவது ரூபத்துல எனக்கு ஒரு வழிகாட்டு அப்படிங்கிறாரு. அப்ப பக்கத்துல என்ன பண்றாங்க, கிணறு தூர் அள்ளிட்டுக்கிறாங்க. கிணறு அந்த சேரு தூர் அள்ளிட்டுக்கிறாங்க. அந்த ரப்பர் கூட போட்டு மேல இழுப்பாங்க. அந்த தூர் அள்ளிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கூட மேல வந்த உடனே நிறுத்து அப்படின்ட்டு ஒரு சத்தம் வருது. அப்ப அந்த அந்தனர் என்ன பண்றாரு, விரவை இழுத்துறாரு. எரிஞ்சிட்டு இருக்கிறத கரெக்டா எடுத்து ஊத்துறாரு. பதம் செட் ஆயிடுது. அப்ப அசரீரி மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு வார்த்தை நமக்கு புலப்படாத சில உண்மைகளை புலப்பட வைக்கும். ஜோதிடம் கத்துக்கிறதுக்கு 2 பேர் போறாங்க. குருவிட்ட கத்துக்கிட்டு காட்டு வழியா அந்த காலத்துல வராங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. காட்டுல நடந்து வரும்போது பாதை 2 பேருமே தவறிடுறாங்க. அதோ பார்த்து தெரியுது பாரு புகை, அங்கதான் ஊர் இருக்குது, வாடா போலாம், ஒரே தண்ணி தாவமா இருக்கு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஊர் வந்துடுது. முதல்ல ஊர் கிணறு ஒண்ணு இருக்கு. ஒரு அம்மா தண்ணி சேர்ந்திட்டு குடத்துல இருக்காங்க. மண் குடத்துல தண்ணி சேர்ந்திட்டு இருக்காங்க. அப்ப அம்மா நாங்க ஜோதிடம் கத்துக்கிட்டு வரோம், 2 பேரும் தண்ணி தாகமா இருக்கு, உங்களை பார்த்தோன்னே நின்னோம், தண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிப்பா அப்படி கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுக்குறாங்க. தண்ணி மேல வருது. இவன் என்ன பண்றான், தண்ணி மேல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அந்த அம்மா என்ன பண்றாங்க, சர்ன்னு கீழே விட்டுறாங்க. அந்த பானையில் இருக்கிற தண்ணி கீழே எல்லாமே போயிட்டு கீழே உடஞ்சி ஊத்திடுது. அப்புறம் வேற கூட வாங்கிட்டு போட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. என்னப்பா நீங்க என்ன ஊரு, எங்கிருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பக்கத்து ஊர்ல ஒரு குருவிட்ட ஜோசியம் கத்துக்கிட்டு வரோம். அப்படியா, நல்லதா போச்சு. எங்க வீட்டுக்காரர் காணாத போய் 10 வருஷம் ஆகுது, எப்போ வருவார் சொல்லுங்க கொஞ்சம் தயவு செஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒருத்தர் என்னங்கிறாரு, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு உன் புருஷன் வந்துருவாரு, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு உன் புருஷன் வந்துருவாரு அப்படிங்கிறாரு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷன் வரான் என் புருஷன் வரான்னு சொல்லிட்டு வீதி பூரா அந்த பொம்பளை ஊரையே கூட்டிடுச்சு. சொல்றாரு இன்னைக்கே வந்துருவாராம், 5 மணிக்கு அந்த பொழுது சாய் 5 மணிக்கு வந்துருவாராம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்ட்டு ஊரே எல்லாம் நிறைய நின்று எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தூரமா ஒரு ஆள் வர்றாரு, தலப்பா கட்டிக்கிறாரு, லுங்கி மடிச்சு கட்டிக்கிறாரு,
என் புருஷன் மாதிரி தெரியுது, அவராக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அணைக்கிட்ட வரவரை பார்த்து வந்தாக்கா அந்த வீட்டுக்காரே வந்துட்டார். அந்த வீட்டுக்காரே வந்துட்டாரு. ஊரே தூக்கி வச்சுட்டு அந்த ஜோசியரை கொண்டாடுது. மாலை மரியாதை என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாம் கொடுத்து அவருக்கு மரியாதை செஞ்சு அனுப்புறாங்க. மறுபடியும் காட்டு வழியா 2 ஜோசியரும் பேசிக்கிட்டு வராங்க. 2 ஜோசியரும் பேசிக்கிறாங்க. ஆமாங்க, நீ வந்து எப்படி வந்து வரமாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்ன. இன்னொரு ஜோசியரை கேட்கிறாரு. 2 பேரும் பேசிக்கிறாங்க. நீ எப்படி வரமாட்டேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அந்த அம்மாட்ட. அதிரிட்டும் முதல்ல நீ வருவாருன்னு எப்படி சொல்லு, நீ எப்படி அந்த அம்மாட்ட சொன்ன வருவாருன்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப இந்த வரமாட்டாருன்னு சொன்னவன் சொல்றான், தண்ணி இழுக்குக்குள்ள வந்து பானை வந்தது பத்தியா, நான் அம்மான்னு கத்தன பத்தியா, பானையை விட்டுட்டாங்க, பானை உடஞ்சிடுச்சு, பானை புட்டுக்குச்சு, புட்டுக்குச்சுன்னு உடனே காரியம் கெடுதல், வரமாட்டார் அப்படின்ட்டேன் அப்படிங்கிறான். அப்புறம் நீ எப்படி வருவார்னு சொல்லு, அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு அவன் சொன்னான். பாருங்க, இதுக்கு வந்து கட்டத்தை பார்க்க கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாமே வந்து அந்த அனுபவம் தான். ஒரு அந்த அசரீரி மாதிரி அவனுக்கு இருக்கிற அனுபவம் தான். அவன் சொல்றான், தண்ணி இழுத்தாங்க பத்தியா, உடஞ்சிருச்சு பத்தியா, தண்ணி தண்ணியோட சேர்ந்துருச்சு, மண்ணு மண்ணோட சேர்ந்துருச்சு அப்படின்ட்டான். பூமிக்கு அடியில மண்ணு, கிணத்துக்கு அடியில மண்ணு மண்ணோட சேர்ந்துருச்சு, தண்ணி தண்ணியோட சேர்ந்துருச்சு பானை உடஞ்சோன்ன. அப்ப 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. அப்ப அதனாலதான் நான் கணவர் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னேன் அப்படின்னா. இதுல எவ்வளவு பெரிய தத்துவம் ஒளிஞ்சிருக்கு பாருங்க. மண்ணு மண்ணோட சேர்ந்துருச்சு, தண்ணி தண்ணியோட சேர்ந்துருச்சு. அப்ப இதுதாங்க ஜோதிடம். நீ எந்த கட்டம் என்ன இது எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, உன்னுடைய அனுபவமே உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். மற்றவர்களை காப்பி அடிக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி பாணி இருக்கு. அந்த பாணி பிரகாரம் வந்து போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியினை வந்து கொடுக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்றேன். 2வது வந்து ஜோதிடர்களை வந்து கொடுத்து வச்சுவீங்க. ஏன்னா நெகத்துல வந்து மண்ணு படாம சம்பாதிக்கிறோம்ல, சரிங்களா? அப்ப இந்த ஜோதிடம் பார்க்க வரவங்க வந்து சம்பந்தம் இல்லாம வரமாட்டாங்க. தேதி, திதி, நாள், நட்சத்திரம் இதுல வந்து சம்பந்தப்பட்டாதான் ஜாதகம் பார்க்கவே வர முடியும். சம்பந்தப்படாம நம்மகிட்ட வந்து உட்கார மாட்டாங்க. புடையினு மேல அடிச்சு கொண்டாந்து ஜோசிட்டு உட்கார வச்சிரும் கிரகங்கள். ஜாதகம் பாரு. அப்ப அந்த அவனுக்கு அவன் பிறந்த தேதி, திதி, நட்சத்திரம், நாள், கிழமை இதுல ஏதாவது ஒண்ணு சம்பந்தப்பட்டிருப்பான். அப்பதான் வந்து ஜாதகம் பார்க்க வருவான். 1. 2வது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒருவருக்கு வந்து மரணம், அதாவது வந்து சந்திர நாடியில வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, பிறந்த கால மாந்தியோடு கோச்சார சந்திரன் வந்து சேரும் போது ஜாதகம் பார்க்க இன்னைக்கு வராங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், இன்னைக்கு ஜாதகம் பார்க்க வராங்க. சந்திரன் வந்து மீனத்துல இருக்கு. பிறந்த கால மாந்தியும் வந்து மீனத்துல இருக்கு. அப்ப வந்து அவன் கேட்கறான், ஆஸ்பத்திரியில வந்து எங்க அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காரு, தேருவாரா தேர மாட்டாரா அப்படின்னா, நீங்க வந்து இன்னைக்கு ராத்திரியே இறந்துருவாருன்னு தாராளமா சொல்லலாம். மாந்தி வந்து அடுத்த கட்டத்துல மேஷத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு வந்து இறப்பாருன்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? மாந்தி வந்து ஆயுள் காரகன். ஆயுளை நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகம் மாந்தி, குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி. கேரளாவில் தான் முக்காவாசி பேர் மாந்தியை வந்து பார்ப்பாங்க. இப்ப வந்து நம்ம ஜோதிடர்களும் தமிழ்நாட்டு ஜோதிடர்களும் மாந்தியை பற்றி நல்ல ஆராய்ச்சி செஞ்சு ஒருவனுடைய ஆயுள் பலத்தை நிர்ணயிக்கலாம். அப்ப வந்து மாந்திய கவுனிங்க. ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்க வர்றாருன்னா சந்திரன் தான் நமக்கு வந்து என்ன கேள்வி கேட்க போறான், எதுக்காக வந்திருக்கிறான், உட்காரு நீ நான் சொல்றேன் அப்படின்ட்டு வந்து தாராளமா சொல்லலாம். அந்த சந்திரன் வந்து அவர் நம்ம மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு, நம்மள என்ன கேள்வி கேட்க போறார் அப்படிங்கறத வந்து மிக தெளிவாக சந்திரன் வந்து நமக்கு காட்டி கொடுத்துருவாரு. அப்ப இந்த சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த எந்தெந்த கிரகம் எந்த சேர்க்கையில சேர்ந்திருந்தா என்ன பலன் கொடுக்கும். சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தா பாத்தீங்கன்னாக்கா வந்து பாத்தீங்கன்னா
பெண் சாபக்கேடு. முன்னோர்கள் பெண்ணுக்கு வந்து அநீதி அளிச்சிருப்பாங்க. அதாவது வந்து பெண்கள் வந்து தூக்கு மாட்டிட்டு செத்துருக்கலாம், கிணத்துல விழுந்து செத்துருக்கலாம், பெண் கருவா பிறக்குதுன்னு கருவத்துருக்கலாம் மேபி. அப்போ இங்கே பொண்ணு போகிற பொண்ணுங்களும் சரியாக பிழைக்காது. அங்கேருந்து வர பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஒரு குறை பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுமுடி மகுடேஸ்வரர் கோவில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா அந்த பெண் சாபக்கேடு வந்து நீங்கும். அதே மாதிரி குரு சனி சேர்ந்திருந்தாங்க அப்படின்னாக்கா பிரம்மகத்திய தோஷம், குரு சண்டால யோகம், ரெண்டு யோகம் அவயோகம். யோகங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா குரு சண்டால யோகம், நிர்வாக திறமை அவங்ககிட்ட இருக்கும். ஒரு கம்பெனியை வந்து ஸ்பின்னிங் மில்லை வந்து நிர்வாகிக்கக்கூடிய திறமை அவங்ககிட்ட இருக்கும். எல்லாமே வீடா பிஸ்னஸா மில்லா எல்லாம் கவனிப்பான், நிர்வாக திறமை இருக்கும். போன ஜென்மத்தில் கொலை குற்ற பாவம் பசுவதை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமிகள் தஞ்சாவூர் மாவட்டம் அங்கே போயிட்டு நிவர்த்தி பண்ணாங்க. நட்சத்திரன்னைக்கே போகணும், ஜென்ம நட்சத்திரன்னைக்கே போயிட்டு நிவர்த்தி பண்ணிட்டா பிரம்மகத்திய தோஷம் கண்டிப்பாக போகும். அடுத்தது வந்து ராகு செவ்வாய். இந்த ராகும் செவ்வாயும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கிரக யுத்தம் தான். பசி தாங்க மாட்டாங்க, எதையாவது ஒன்று மென்னிட்டே இருப்பாங்க, அல்சர் ப்ராப்ளம் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வெட்டுக்காயம் அறுவை சிகிச்சை தவிர்க்க முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். கவுத்து மேலே நடக்கிற மாதிரி தான். 40க்கு மேலே போகக்கூடாது, செல்போனை காதில் இடுக்கிட்டு போகக்கூடாது, இரவு பிராணங்கள் தவிர்க்கணும். அவங்க ராகும் செவ்வாயும் இருக்கிறவங்க. அதே சந்திர நாடியில் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கேதும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா வாஸ்து குற்றமுள்ள வீடு, குடியிருக்கக்கூடிய வீடு வாஸ்து குற்றமுள்ள வீடு தாராளமாக சொல்லலாம். மனைவி சாஸ்திரம் சரியில்லை, வாஸ்து குற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜாதகம் பார்க்கறக்குள்ள ஒருத்தன் காதை நோண்டுறான்னு வச்சுக்கோங்க. ஜாதகம் பார்த்துட்டே இருக்கிறான், வண்டி சாவியில காதை நோண்டுறான். காலையில செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இங்க நம்ம கிட்ட உட்காந்து செஞ்சுட்டு இருப்பான். அப்ப சந்தேகம் இல்லாம சொல்லுங்க, உன் வீட்டுல சூனியம் இருக்கு, செய்வினை கோளாறுகள் இருக்குன்னு சொல்லுங்க, கண்ணை மூடிட்டு சொல்லுங்க. 100% உண்மை. ஜாதகம் பார்க்க வரவர்கள் சாவி எடுத்து உட்காந்துட்டு சேர்ல உடையக்கூடாது. உடைஞ்சா அப்படின்னா குருநாதர் சொல்லியிருக்கிறாரு, கண்ணை மூடிட்டு சொல்டா, நீங்க என்ன பாருங்க சரியா இருக்கும். அடுத்தது சந்திரனோட வந்து கேது சேர்ந்தா பார்த்தா தாயார் வந்து தெய்வ பக்தி உள்ளவங்களா இருப்பாங்க. வீடு வந்து ஒரு சின்ன சந்தல பூந்து போற மாதிரி இருக்கும், நேரடி வீதியில இருக்காது. சந்திரனும் கேதும் சேர்ந்துருந்தா தாய் ஆன்மீகவாதி. ரெண்டாவது வந்து வீடு சந்தல இருக்கும். செவ்வாய் கேது சேர்ந்திருந்தா உடம்பு ஹீட்டு, மூலவியாதி ஃபைல்ஸ் ட்ரபிள் வரும். அவனுக்கு 67 வயசுல கூட வரும், எப்ப வேணாலும் வரும். அதே மாதிரி சந்திரனோட ராகு சேர்ந்தா தாயாருக்கு நெருப்பினால் கண்டம் உண்டு, ஸ்டவ் கெரசின் கேஸ் நெருப்புண்டு. ஜாதகனுக்கு வந்து நீரினால் கண்டம், ஆறு ஏரி குளம் குட்டை கடல் 10 அடி தள்ளி தான் நிற்கணும். நீச்சல் தெரிஞ்சாலும் 10 அடி தள்ளி தான் நிற்கணும். சந்திரனோட சனி சிஇஓ வேலை வந்து ஒருத்தனுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கணும், சந்திரனும் சனியும் சேர்ந்துருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சிஇஓவில் அடுத்த ப்ரொமோஷன் உனக்கு தான் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. அவனுக்கு கிடைக்காது. திறமை இருந்தும் தள்ளி போகும். தனக்கு அடுத்த ரேங்கில் இருக்கிறவங்க வந்து சிஇஓ வந்துடுவாங்க. நடக்கிற காரியம் நடக்காது, நடக்கும் என்பார் நடக்காது, நடந்துவிடும் என்பார்கள் நடக்காது, முடியும் என்பார் முடியாது. இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதனும் கேதும் சேர்ந்துருந்தால் தாய்மாமன் உறவுகள் சரியாக வராது, படிப்பு சரியாக வராது, அரியர்ஸ் வந்து விழும், காலி மன பிரச்சனை அடிக்கடி வரும். இந்த மாதிரி வந்து நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதல் திருமணம் அப்படின்னு பண்ணிட்டு ஓடுறாங்களா, கூட்டிகிட்டு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ராகு திசை ராகு புத்தி, செவ்வாய் திசை ராகு புத்தி, புதன் சந்திரன் சுக்கிரன் சேர்ந்துருந்தால் அவங்க வந்து காதல் கத்திரிக்கான்னு இறங்குவாங்க. அவங்க பெரும்பாலும் காதல் திருமணம் தான் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சனியும் சூரியனும் சேர்ந்துருந்தால் அப்பா மகன் உறவு சரியாக வராது, இணக்கம் வந்து சரியாக வராது. சனியும் சூரியனும் சேர்ந்துருந்தால்
அப்பா மகன் உறவு இணக்கம் சரியாக வராது. அப்பா மகனுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா விஷயங்கள் இருக்குது. அடுத்தது ஆண் குழந்தை. ஆண் குழந்தை வந்து இப்போ வந்து நிறையா பேர்த்துக்கு பெண் குழந்தை மட்டும் சிலருக்கு பிறக்கும், சிலருக்கு வந்து ஆண் குழந்தை மட்டும் பிறக்கும். இந்த ஒரே விஷயத்தை சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். வந்து அடுத்த ஒரு மீட்டிங்கில் வந்து வித்தியாசமான ஒரு தலைப்பில் உங்ககிட்ட பேசலான்ட்டு இருக்கேன். இந்த ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருமூலர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து சூரியக்கலை, ஒரு ஆண் மகனுக்கு சூரியக்கலை வரும்போது, பெண்ணுக்கு வந்து சந்திரக்கலை வரும்போது இல்லறத்தில் ஈடுபட்டால் அவர்களுக்கு ஆண்மகவு பிறக்கும். அதே மாதிரி சிலர் வந்து அழி குழந்தைகளாக நிறைய பேர் பிறந்துடுறாங்க. மூன்றாம் பாலினம். மூன்றாம் பாலினம் பிறக்கிறதுக்கு திருமூலர் என்ன சொல்றார் திருமந்திரத்தில் அப்படின்னா, சுழிமுனை ஒருத்தனுக்கு வந்து ஓடும்போது அவர்கள் இல்லறத்தில் ஈடுபட்டால் அழி குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்றார். சரி, ரெட்டை குழந்தைகள் எப்படி பிறக்குது? ஜோதிடம் என்ன சொல்லுது? ஜோதிடத்தோட அப்பயே 10000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருமூலர் எழுதி வச்சிட்டார். தயவு செஞ்சு திருமூலர் எல்லாம் படிக்காதீங்க இருந்தால் படித்து பாருங்க. திருமந்திரம், திருமூலர் அருளிய திருமந்திரம் 4 தொகுதி, 4 பாகம் இருக்குது, படிங்க. அதில் வந்து எல்லா விளக்கமும் பாடலோட விளக்கங்கள் வந்து விளக்க உரை அருமையாக கொடுத்துருக்காரு. அப்போ இந்த மாதிரி இந்த ரெட்டை குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா, ஆணாகப்பட்டவனுக்கு வந்து அபான வாயு வந்து வெளிப்படும் போது அவன் ஈடுபட்டால் ரெட்டை குழந்தை வந்து பிறக்குன்னு சொல்கிறார். இது தாங்க வந்து சூட்சமம். இதில் வந்து அனுபவம் தான் ரொம்ப பெருசு. எல்லா ஜோசி புக்லேயும் பார்த்தீங்கன்னா அனுபவ ஜோதிடமே ஒத்துருன்னு கடைசியாக ஒரு வரி அடிச்சிருவான். அப்போ உங்களுக்குன்னு ஒரு பாணியை தேர்ந்தெடுத்துக்குங்க. ஜோதிடம் வந்து நம்மளாம் வந்து இறைவனுடைய தூதுவர்கள். நல்ல ஒரு அந்த தொழிலை வச்சு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு சேவை. வரவங்களுக்கு வந்து நல்ல தமிழ் அன்னைக்கு முன்ன வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்து தமிழ் அன்பனா தமிழ் நீனா அவர் சொன்னார். அதாவது வந்து பில்கேட்ஸு மோடி நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரமாட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டவன் அடிமட்டத்தில் இருக்கிறவங்க தான் வருவாங்க அப்படின்னு வருவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஜோதிடம் வந்து பாருங்கள். இது வந்து நீச்ச தொழில். ஜோதிடங்கிறது நீச்ச தொழில். காசு சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் வந்து இதில் இறங்கணும் அப்படின்னாக்கா நம்மளை வந்து ஒரு வழி பண்ணிடும். ஏதோ ஒரு குரு தட்சணை அப்படிங்கிற மாதிரி ஒன்று வாங்கிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுடைய குடும்பமும், அதாவது நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் மங்காத புகழும் மாறாத அன்பும் பெற்று நீடூடி வாழ்வென வாழ்த்தி ஜோதிட நண்பர்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதம். வேங்கடபதி ஐயா ஜோதிட அனுபவங்களை சிறப்பாக கூறி அவருக்கு பாராட்டம் தெரிவிக்கும் வகையில் கேஆர்புரம் திமுக ஒன்றிய செயலாளர் திரு எல் கரிகாலன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பு. அடுத்த பேச்சாளராக